வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இதில் டாப் 5 பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலி பர்பஸுக்குன்னு வரும்போது அந்த ஒரு போரிங்கான டிசைன், சிம்பிளான ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைமும் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதை மாதிரி விஷயங்களையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எல்லாமே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீட்டிங் செட்டப், ரைடிங் ஆங்கிள் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது கூட உங்களுக்கு நல்ல லெவலான ஃபீச்சர்ஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனும் ஏற்ற மாதிரி தான் இந்த லிஸ்டிங் நம்ம எடுத்திருக்கோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹீரோவுடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன், அது கூட அந்த ஒரு எக்ஸ்டெக்கோட ரேஞ்சில் வருதுன்றதுனால உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 10.72 bhp பவரும் அதுக்கடுத்து 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓகே, அந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் குறை இல்லாமல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது, ஐபிஎஸ் மால் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 122 kg, சீட் ஹைட்டு 793 mm. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் 125. ஆமாங்க, இது வந்து நார்மல் அந்த ஒரு அப்பையிலேருந்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு 125. நீங்கள் என்எஸ் அதை மாதிரிலாம் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க தேவையில்லை இந்த ஒரு இடத்துல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைனோடைய அப்பீரன்ஸ். ஆமாங்க, டிசைன் அப்பீரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர், நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்டியர்னு சொல்கிறத விட, ஏன்னா அந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸோட இருக்கா. அட் த சேம் டைமில் உங்களோட டே டு டே யூசேஜுக்கும் சரி, ஃபேமிலி யூசேஜுக்கும் சரி, உங்களுடைய சிட்டி கமிட்மெண்ட்டுக்கும் சரி, எல்லா வித பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டோன்லையும் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது உங்களுக்கு இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு வெஹிக்கிளை நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனுன்றாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் சேம் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.64 bhp பவரும் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது, ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் பல்சர் அளவுக்கான பவர் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அந்த ஒரு பல்சர் லைனப்லேயே இது கொஞ்சம் பவர் கம்மி தான் இருந்தாலும் ஓகேவான ஒரு பவர்னு எடுத்துக்கலாம். டாப் ஸ்பீடு 100 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ், ஒரு டீசெண்டான ஒரு பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து இது இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் மால் லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. இதோடைய டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த புது ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன், அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷனும் ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ரேஞ்சில்
ரேஞ்சில் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். அது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc பவர்ன்றதை உங்களுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் மைலேஜ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குன்றப்ப ரியலி ஓவராலாக நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோடைய இதில் வந்து உங்களுக்கு 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. 2 வால்வ்னு சொல்லிட்டேன், அதை பார்த்துங்க. சரி, ஓகே. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோகஸ்டு பவர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து டே டு டே அண்ட் சிட்டி பர்பஸில் நல்ல ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹேண்டிலிங் அண்ட் ரைடிங்கிறது சூப்பராகவே இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆர் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வருது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 123 kg, சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட்டு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. இதோடைய டாப் ஆஃப் தி லைன்லாம் வரைங்கிறப்ப அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. டுவல் டிஸ்க் பிரேக். ஆமாம், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டுவல் டிஸ்க் பிரேக் செட்டப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதோடைய டாப் ஆஃப் தி லைனில் இருக்கும். பட் ஃபேமிலி பர்பஸ்ன்னு வரும்போது நீங்கள் சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன் எடுக்கணும். அது வந்து இதோடைய பேஸ் அண்ட் மிட் மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ரேஞ்சான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். கனெக்டிவிட்டியும் இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹீரோவுடைய கிளாமர் X125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு வெஹிக்கிள் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள்மே கூட. அதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வென்ச்சர் டோனில் உங்களுக்கு வெஹிக்கிளை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்லையும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, யூனிக்காக இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர்ஸ்லாம் உங்களுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 105. மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் சூப்பராக இருக்கக்கூடிய யூஸ்வலாக கொடுத்துற பவர் கொடுக்கக்கூடிய ஒரு நார்மலான 125cc இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இதோடைய இன்ஜின் வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி மூலமாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின்றதுனால இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒன் அண்ட் ஒன்லி க்ரூஸ் கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்னால் அது இதுதான். இதை மாதிரி ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ப்ளஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஒரு ஃபுல் டிஜிட்டல், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது மாதிரி விஷயங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லையும் உங்களுக்கு ஃபுல் எல்இடி செட்டப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் இந்த செக்மெண்ட்டில் குறையே இல்லாத மாதிரி அதெல்லாம் ஒரு சில செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு இருக்குது. டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூனிக்கான ரேஞ்சில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வெயிட் 125 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,13,000 முடியுதுன்றப்ப இல்லை ப்ரைஸிங்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான்ப்பா இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த SP125. நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிராண்ட்மே கூட. ஏன்னா ஹோண்டான்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி, மைலேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதோடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த 2025 எடிஷன். டிசைன் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டச்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுடைய கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வந்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸ் நோ ப்ராப்ளம் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஹோண்டாவுடைய அந்த ஒரு ரிஃபைண்டான 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்க, 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்கன்னா 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஆப்ஷனாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய டோட்டல் வெயிட்
216 கேஜி, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கை முடிச்சுப்போம். ஆமாங்க, டாப் 5 லிஸ்டிங்னும் டாப் 5 பார்த்தாச்சு. இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, see you later.